எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். 27/11/2025 வியாழக்கிழமை, தக்ஷணாயனும் விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள், சுப முகூர்த்த நல்ல நாள் இன்று. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. இன்றைய திதி சப்தமி திதி. இன்றைய யோகம் வியாக்கத யோகம். இன்றைய கரணம் வணிசை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன், விருச்சகத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. அவிட்ட நட்சத்திரக்காரங்க சதய நட்சத்திர நாள்ல முக்கிய முடிவுகளோ அல்ல சதய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வ வழிபாட்டையோ மேற்கொள்ளும் பொழுது மிகுந்த ஒரு மன நிம்மதியும் மன ஆறுதலையும் பெற முடியும். அவிட்டம் ஒரு டைலமா நட்சத்திரம். எப்பொழுதுமே ஒரு பதட்டத்திலே வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? உச்சம் பெற்ற செவ்வாயின் வீட்டில் செவ்வாயோட நட்சத்திரம் ஃபுல் சார்ஜை. இவர்கள் தீப வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு. ரொம்ப அவிட்டனாவே நீங்க அதை பண்ணிக்கலாம். அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமா வெற்றி சிறப்பாகவே இருக்கும். இதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு செலவுகள் கூடுகின்ற அமைப்பு. வரவுகள் நிறைய இருக்கும், அதையும் சொல்லிடுறேன். வரவுகள் சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்களை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ராசிக்குள்ள செவ்வாய் ராசி அதிபதியை சுக்கிரன் கனெக்ட் ஆகிறார். தனாதிபதி, தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசி அதிபதினு இணைகிறார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அப்போ இந்த நாள் செலவுகளையும் கூடும், வரவுகளையும் கூட்டி கொடுக்கும் ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் எதையும் தைரியமா இதை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. குழப்பமே வேணாம். அற்புதமான செய்திகள். கரெக்டா கோல் ஃபிக்ஸ் பண்ண டிக்ளேர் பண்ணிடலாம், நீங்க வெற்றி. எல்லாம் தேவையும் எல்லா தேவதைகளும் உங்களை சுற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிறது. துணிவுடன் பயணம் செய்து வெற்றி அடைவீர்கள். மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் நேற்றிருந்த மாற்றம் இன்று இல்லை. இன்று முயற்சிகள், புதிய முயற்சிகள் செய்யலாம். புதிய விளையாட்டுத்துறையில சேரலாம். புதியதான ஒரு புதிய கல்வி படிப்புக்குள்ள போய் நீங்க ஜெயிக்க வரலாம். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனா இருக்கு. புதிய வேலைகள் தேடலாம். வேலையே இல்லைங்கிறது இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நாளில் பயணம் செய்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு மிக பிரகாசமா இருக்குது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால சந்திராசிரமம் இருக்கிறதா மட்டும் இல்ல, பயணங்களை தவறுங்க. இன்னைக்கு 2 மாறுதல் இருக்குது. பயணங்களை ஏன் தவிர்க்க சொல்றேன் அப்படின்னா, சில விஷயங்கள்ல
தலைவலி உபாதைகள் அல்லது வெளிவட்டார பழக்கங்கள் தேவையற்ற சர்ச்சைகளை போய் மாட்டிப்பீங்க. சந்திராஷ்டிரமம் ஏற்கனவே நீங்க ப்ரெஷர் பார்ட்டி எல்லாமே இருக்கும். எந்த வயதுல இருக்க கடகராசியா இருந்தாலுமே கடகத்துல குரு இருக்கிற எல்லாருக்குமே அந்த நிலைமை இருக்கும். இந்த மாதங்கள்ல இந்த நாட்கள்ல வந்து ஒரு பயணமே வந்து பயமா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கிற நாளா இருக்கிறது. இந்த நாளில் சிறப்புடன் செயல்பட நிதானத்தை கடைபிடிப்பது மிக சிறப்பை தரும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசியை பொறுத்து மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள். வெற்றி பாதை உங்களுக்கு வழிவிட்டு விலகி நிற்கிறது. வெற்றி பெறக்கூடிய அத்துணை நல்ல விஷயம் நடக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்து மட்டும் உங்களுக்கு சிறப்பு விஷயங்கள் எப்பவுமே ரொம்ப அம்சமா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. லாபங்கள் மேலோகும், மகிழ்ச்சிகள் உண்டு. தெளிவான ஒரு மனநிலையில் இருந்து எல்லா விதமான முயற்சியும் எடுக்கும்போது ஒரு மனிதன் வெற்றி பெறுவான். அதற்கு கன்னி சாட்சி. கன்னிக்கு சிறப்பான விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்து மட்டும் இதனால் வந்து சிறிது கவனம் தேவை. கவனத்தை விட எச்சரிக்கை தேவைன்னு புரியுதுங்களா? ஏன்னா விரை ஸ்தானாதிபதியே வந்து ராசிக்குள் இருக்க, வேற யாரும் இல்லை. அப்போன்னா அது உங்களுக்கு நிறைய விரயங்கள் ஏற்படக்கூடிய காலமா இருக்கிறது. அதனால கவனமா இருக்கணும். படிக்கிற பிள்ளைகள் இன்னும் அதிகபட்ச கவனத்தோட இருந்தா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்து மட்டும் இதனால வந்து பெயர் புகழ் செல்வாக்கு அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்களை எல்லோரும் மனம் மகிழ பாராட்டுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, கேளிக்கைகள் உண்டு. பயம் நீங்குகின்ற அமைப்பு உங்களிடம் உண்டு. பயத்தை நீக்கி வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இன்று இருக்கிறது. பயணத்தை கவனமுடன் பயணம் செய்து வெற்றியடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் என்ன சொல்றோம்? மகரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, மகரத்தை பொறுத்த மட்டும் பொறுமை நிதானம் தான் திரும்ப திரும்ப சொல்லுது. சந்திரன் ராசிக்குள்ள இருக்கும்போது என்ன ஆகுது? மனசு போட்டு அலைபாய்ந்து ஓடிக்கிட்டே இருக்குங்க இல்லையா? அதுவே ஒரு பெரிய மாறுதல் வேண்டும். அந்த மாறுதலை நம்ம ஏத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த மகரம் ஜெயிக்கும். இல்லைன்னா மாறுதலை ஏத்துக்கவே இல்லைன்னா ஜெயிக்காது. நான் இப்படித்தான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நீங்க 2026 வாழ தகுதி இல்லாதவங்க, ஓடி போனது ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி வாழக்கூடிய அமைப்புல தான் மகரம் இருக்கும். புரியுதுங்களா? எதை சொன்னாலும் நான் உழைத்து கொண்டே இருக்கிறேனே, நான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன்னு சொன்னா கஷ்டப்படு, அதானே பிரபஞ்சம் சொல்லுது. அதே நீ கேட்கிற அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ இத்தனை விஷயங்களையும் மாற்றி நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் மனதிடம் வேண்டும், பொறுமை வேண்டும். மகரத்துக்கு பத்தி வேற எதுவும் சொல்ல தேவையில்லை. இந்த நாள் பொறுமையுடன் இருந்தால் வெற்றி நிச்சயம். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் தான். மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் குறைவேதும் இல்லை. ஆனால் இருந்த போதிலும் சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்துல இருப்பதை உங்களை ஒரு கட்டுக்குள் பிடிமானத்துக்குள்ள வச்சிருப்பார். ஏற்கனவே நீங்க பிடிமானம் இல்லாம போய் தான் மாட்டிக்கிட்டீங்க. இப்பயாவது நான் திருத்தினேன், உன்னை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவர் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு கீழே நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும். ராகுவோட பேச்சை கேட்காதீங்க. மீண்டும் டிஜிட்டல் கரன்சி உள்ள போவாதீங்க, மீண்டும் கடன் போவாதீங்க, மீண்டும் சீட்டு, புரியுதுங்களா, மீண்டும் தீபாவளி ஃபண்டு, இது மாதிரி எந்த விஷயத்துக்கும் போவாதீங்க. போதும், பட்டது போதும். பணத்தாலே இந்த முடிவுக்கு வந்தீங்கன்னா கும்பம் ஹாப்டா போய் நிற்கும். சூப்பரா இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து சேரும். வாழ்த்துக்கள். மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் தான். மகிழ்ச்சி கொண்டாட்டம் உண்டு, மன நிம்மதி உண்டு, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அரும் பெரும் மருந்தாக அமையக்கூடிய பழைய ரணங்களுக்கு மருந்து இந்த நாள்ல கிடைக்கும். இந்த நாளில் சந்தோஷத்துடன் கழிச்சு வெற்றியடைய பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.